சுக்கிரன் வெள்ளி. மூலமந்திரம் ஓம் கிராம் ஸ்ரீம் ஹம் சுக்கிரதேவாய நமக. ஓம் கிராம் ஸ்ரீம் ஹம் சுக்கிரதேவாய நமக. ஓம் கிராம் ஸ்ரீம் ஹம் சுக்கிரதேவாய நமக. சுக்கிர காயத்ரி. ரஜதாபாய வித்மஹே பிருகுசுதாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாது. ரஜதாபாய வித்மஹே பிருகுசுதாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாது. ரஜதாபாய வித்மஹே பிருகுசுதாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாது. ஓம் கிராம் சுக்கிர ஆசானாய நமக. ஓம் கிராம் ஹம் சுக்கிரமூர்த்தியே நமக. ஓம் கிராம் ஸ்ரீம் ஹம் சுக்கிரதேவாய நமக. ஓம் கிராம் சுக்கிர ஆசானாய நமக. ஓம் கிராம் கம் சுக்கிரமூர்த்தியே நமக. ஓம் கிராம் ஸ்ரீம் கம் சுக்கிரதேவாய நமக. ஓம் கிராம் சுக்கிர ஆசனாய நமக. ஓம் கிராம் கம் சுக்கிரமூர்த்தியே நமக. ஓம் கிராம் ஸ்ரீம் கம் சுக்கிரதேவாய நமக. தியான சுலோகமாக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஸ்தோத்திரம். மூர்கவான் சூரன் பாணன் முதலோர் குருவாய் வையம் காக்க வான்மழை பெய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்கவன் சுக்கிரம் பாத பங்கயமே போற்றி போற்றி போற்றி. மூர்கவான் சூரன் வாணன் முதலானோர் குருவாய் வையம் காக்க வான் மழை பெய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்கவன் சுக்கராச்சாரி பாத பங்கயமே போற்றி. மூர்கவான் சூரன் வாணன் முதலோர் குருவாய் வையம் காக்க வான்மழை பெய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர் தம்மை எழுப்பும் பார்கவன் சுக்கராச்சாரி பாதபங்கயமே போற்றி போற்றி போற்றி. ஓம் சுக்கராய நமக. ஓம் சுக்கராய நமக. ஓம் சுக்கராய நமக. வெள்ளி. பிருகுமுனிவருக்கும் புலோசமை தேவிக்கும் திருமகனாக தோன்றியவர் சுக்கிரர். வெண்மையான நிறமுடையவராகையால் வெள்ளி என்று பெயர் பெற்றார். அசுரர்களின் குரு, கலா ரசிகர், சகலகலா வல்லவர், மாபெரும் கவிஞர், சுபக்கிரகர். இவர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் அம்சம். எனவே தன்னை தொழுவோருக்கு நல்ல மனை, நற்புகழ், நற்போகம் முதலியவைகளை அருள்வார். ஓம் சுக்கிரதேவாய நமக. ஓம் சுக்கிரதேவாய நமக. ஓம் சுக்கிரதேவாய நமக. சுக்கிரன் இவர் அசுர குரு. இவரை மழை கோள் என்று அழைப்பர். இவர் சுபர். தியான சுலோகமாக ஜடிலம் ஷாட்ச சூத்ராஞ்ச வரதண்ட கமண்டலம் ஸ்வேத வஸ்திரா விருத்தம் சுக்கரம் தியாயோத் தானவ பூஜிதம். ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். ஸ்கரம் சதுர்புயம் தேவம் ஷாட்ச மாலா கமண்டலம் தண்டஹஸ்தம் ச வரதம் தியுதிஜா சுசோபிதம். மூர்கவான் சூரன்
வானம் முதலோர் குருவாய் வையம் காக்க வான்மழை பொய்விக்கும் கவிமாகன் கனகம் ஈவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர்தமை எழுப்பும் பார்கவன் சுக்கராச்சாரி பாதபங்கயமே போற்றி போற்றி போற்றி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாது. பங்கய நாளம் குந்தம் படர்மதி பனியான் பால்போல் தங்குறும் வெள்ளை மெய்யும் சாத்தும் வெண்துகிலும் செவ்வி பொங்குறும் அக்கமாலை பொலிவுநூர் கேள்வியும் கோன் புங்கவன் புகாரமேலோன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி போற்றி. சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார்க்கு அருளே. சுக்கிரமூர்த்தி சுபம் மிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருவாய். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியாருக்கு அருளே. சுக்கிரமூர்த்தி சுகமிக நல்குவாய் சுகமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிகத் தருவாய். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியாருக்கு அருளே. சுக்கிரன் அவன் அசுர குரு. உகந்த தினம் வெள்ளிக்கிழமை. ராசி ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். அவருடைய திக்கு கிழக்கு. அதிதேவதை வள்ளியம்மையார். நிறம் வெள்ளை. உலோகம் வெள்ளி. அவருக்கு மலர் வெண்தாமரை. அவருடைய சமுத்து அத்தி. அவருடைய தானியம் மொச்சை. அவருடைய வாகனம் கருடன். அவர் ஜாதி பெண். அவர் துணி வெள்ளாடை. அவர் ரத்னம் வைரம். சுக்கிர திசை 20 ஆண்டு காலம். சுக்கிரனுக்கு உகந்த தலம் திருக்கஞ்சனூர். கஞ்சனூர் என்பர். தேவர்களுக்கு குருவாக வியாழ பகவான் விளங்குவது போல் அசுரர்களுக்கு குருவானவர் சுக்கிர பகவான். இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் அளவற்ற ஆற்றல் கொண்டவர் இவர். இவர் வாழும் தலம் கஞ்சனூர். ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரன் மணக்கோலம் காண வேண்டும் என்று கருதி பிரம்மா இங்கு வந்து தவம் இருக்க இறைவன் இரவி திருமண கோலத்தை காட்டி அருளினார். மேலும் அத்திருமண கோலத்தை மற்றவர்களெல்லாம் எப்பொழுதும் கண்டு களித்திட வேண்டும் என வரம் வேண்ட அதன்படியே இறைவன் வலப்பக்கம் இறைவியின் கோயிலும் இடப்பக்கம் இறைவனது கோயிலுமாக அமைந்துள்ளன கஞ்சனூரில். ஆதியில் கஞ்சாறு என இத்தலம் அழைக்கப்பட்டது. அதன் அர்த்தம் மரங்களில் தேன் ஒழுகி பழச்சாறுடன் கலந்து கழனிகளில் விளையும் கற்பஞ்சாறுடன் கலந்து ஆறாக ஓடும் ஊர் என்பது இதனுடைய விளக்கமாகும். இத்தலம் மேலும் ஒரு சிறப்பு. இறைவன் வந்து இரவியை வழிபட்டு மனம் செய்து கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. இத்தலத்து இறைவி மும்மூர்த்திகளையும் படைத்த ஆதிபராசக்தியாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. சந்திரன், பராசர முனிவர், கண்ணனின் தாய்மாமன் கம்சன், சுக்கராச்சாரியார் ஆகியோர் இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றவர்கள். இவர்கள் வழங்கிய லிங்கங்கள் தனித்தனியே வைக்கப்பட்டுள்ளன. சுக்கிரனுடைய வரலாறு. ரிஷிபிருகு, புலோமிசை ஆகியோருக்கு பிறந்தவர் பார்கவர். அசுரர்களுக்கு குருவாக அமர்ந்து இறந்தவர்களை உயிர் பெற்று வாழும் அமிர்த சஞ்சீவி மந்திரம் கற்க ஈசனை நோக்கி பல ஆண்டுகள் பார்க்கவர் தவம் செய்து ஈசனிடமிருந்து அவ்வரத்தை பெற்றவர். தவம் செய்யும் போது இந்திரனின் மகள் ஜெயந்தி அவருக்கு பணிவிடை செய்து வர வரம் பெற்ற பிறகு தேவயானி என்ற பெண்ணை பெற்றுக் கொடுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டாள். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போரிட மாண்ட அசுரர்கள் யாவரையும் மந்திரத்தால் பார்கவர் எழுப்பியதால் அசுரர்களின் பலம் அதிகரித்தது. பார்கவரை விழுங்கிவிட்டார்கள். பல ஆண்டுகள் வயிற்றிலேயே தவம் இருந்தார்.
பின் இறைவன் வெளியே வரச் செய்தார். பார்கவர் வெண்ணிறமாக இருப்பதால் சுக்கிரன் என்று பெயர் பெற்றார். தேவர் குரு பிரகஸ்பதி தன் மகன் தட்சனை அனுப்பி சஞ்சீவி மந்திரத்தை கற்று வரும்படி சொன்னார். கச்சன் சுக்கிரனுடைய ஆசிரமம் வந்து அவருக்கு பணிவிடைகள் செய்து தேவயானியிடம் அன்பாக நடந்து கொண்டான். ஆனால் அசுரர்கள் கச்சனை கொன்றுவிட்டனர். சுக்கிரன் சஞ்சீவினி மந்திரத்தால் அவனை உயிர் பெறச் செய்ய அசுரர்கள் மீண்டும் கச்சனை கொன்று சாம்பலாக்கி தண்ணீரில் கலந்து பார்கவரை குடிக்கும்படி சூழ்ச்சி செய்து விட்டனர். தேவயானி கண்ணீர் விட கச்சனை வயிற்றில் இருந்து வெளியேற்றினார். கச்சனுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார். கச்சன் தான் கற்ற மந்திரத்தால் சுக்கிரரை உயிர் பெறச் செய்து தேவலோகம் சென்று விட்டான். தேவயானி கச்சன் தன்னை மணக்காமல் ஏமாற்றி விட்டு சென்று விட்டான் என்று சஞ்சீவி மந்திரம் பலனற்று போக சாபமிட்டாள். சுக்கிரனும் ஈசன் விதியை மீறி பிறருக்கு மந்திரோபதேசம் செய்ததால் மந்திரம் பலனின்றி போய்விட்டது. சுக்கிரனுக்கு சுபகீர்த்தி, சுகி, கருங்கினி என்ற 3 மனைவியர்களும், விச்சகன் என்ற ஒரு குமாரனும், தேவயானி, கரசை என்ற 2 புதல்விகளும் உண்டு. இவர் வடமொழியில் ஒரு நீதி நூலை எழுதினார். அதுவே சுக்கிர நீதி என்று போற்றப்படுகிறது. பிறகு சுக்கிரர் காசிக்கு சென்று இறைவனை வழிபட்டு நவக்கோள்களில் ஒன்றாக கிரக பதவி அடைந்தார். கஞ்சனூரில் இங்கு 3 தீர்த்தங்கள் உள்ளன. பிரம்மாவால் அமைக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம், அக்னி பகவானால் ஏற்படுத்தப்பட்ட அக்னி தீர்த்தம், பராசர முனிவரால் உண்டாக்கப்பட்ட பராசர தீர்த்தம். இத்தலம் அருகே காவிரியாரும் ஓடுவதால் அதுவும் இத்தலத்தின் தீர்த்தமாக விளங்குகிறது. அறிவியலில் சுக்கிரன் சூரியனில் இருந்து வரும் ஒளியில் 76% பிரதிபலிக்கிறது. இது சூரியனிடமிருந்து 108 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பூமியிலிருந்து சுக்கிரன் வெகு தூரத்தில் எத்தனையோ கோடி கிலோமீட்டர்கள் உள்ளது. சில சமயம் சூரிய உதயத்திற்கு முன்பு கிழக்கிலும், சில சமயம் சூரியன் மறைவுக்கு பின் மேற்கிலும் சுக்கிரனை காணலாம். அதைத்தான் விடிவெள்ளி என்பார்கள். ஜோதிடத்தில் சுக்கிரன் சுபகிரகர். ரிஷபம், துலாம் ராசிகளுக்கு அதிபதி. ஒருவர் வாழ்வில் சுக்கிர திசை ஏற்பட்டு சுக்கிரன் நல்ல இடத்தில் இருந்தால் பெரிய பெரிய நன்மைகள் அடைவார்கள். சுக்கிர திசை 30 வருடங்கள் ஒருவர் வாழ்வில் ஒரு முறைதான் ஏற்படும். சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி கன்னியில் நீசமாகிறது. இதற்கு வேதத்தில் வரும் வேணன் என்ற தேவதையே இவர். மேலை நாட்டினர் வீனஸ் என்று குறிப்பிடுகின்றனர். இது 30 நாட்களில் ஒரு ராசியை கடக்கிறது. ஒருவருக்கு விவாக பிராப்தி ஏற்பட வேண்டும் என்றாலும், மலட்டுத்தனம் நீங்கி மக்கட்பேறு வாய்க்க வேண்டும் எனினும் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் மிகவும் தேவைப்படுகிறது. இவர் அசுர குருவாயினும் அசுரத்தன்மையற்றவர். இவர் தரும் பலன்களை முறையே ஐப்பசி பங்குனி மாதங்களில் இடப துலா மீன் ராசிகளில் வரும்போது காணலாம். திரவியம் லாபம் சேர்ப்பான், தேர்ந்து ஆரோக்கியம் ஈவான், சயனத்தை சுகமாகச் செய்வான், நினைவுறு நண்பர் கூட்டம் நிறைந்திடச் செய்வான். வேணன் மறை புகழ் கொண்ட சுக்கிரன் மகிமையை யார்தான் சொல்வாரே. சுக்கிரதேவாய நமக. சுக்கிர தோஷமாக, சுக்கிர தோஷத்திற்கு கஜலட்சுமி அல்லது ராஜராஜேஸ்வரியை பூஜிக்க வேண்டும். தேவி மகாத்மியம் பாராயணமும் செய்யலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து வெள்ளை ஆடை அணிந்து சுக்கிர பகவானை வெள்ளையாடையால் அலங்கரித்து வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். அரசு சமைத்துக் கொண்டு தூபம் காட்டி மொச்சை பொடி, அன்னம் அல்லது தயிரன்னம் செய்து பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். ஆலயத்தின் பீடத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடலாம். சுக்கிரனை 9 முறை வலம் வர வேண்டும். மொச்சை சுண்டல் செய்து சுக்கிரனுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஓம் சுக்கிரதேவாய நமக. கஞ்சனூர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன.
ஹரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த தலம் கஞ்சனூர். முன்பு ஒரு காலத்தில் கஞ்சனூரில் வாசுதேவர் என்னும் வைணவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சுதர்சனர் என்ற குழந்தை பிறந்தது. வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அக்குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது. திருநீறு உத்ராக்கதாரியாக நிகழ்ந்த அந்த குழந்தையை தந்தை எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அவ்வூர் மக்கள் சொல்லியவாறே பழுக்க காட்சிய இரும்பு முக்காலில் மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று அந்த குழந்தை மும்முறை கூறியதை கண்டவர்கள் வியந்தனர். இக்காட்சி சித்தரிக்கும் உருவம் இவ்வூர் பெருமாள் கோயிலும் உள்ளது, அக்னீஸ்வரர் கோயில் நடேசர் சன்னதியிலும் உள்ளது. பெருமாள் கோயிலிலும் அக்னீஸ்வரர் கற்பகாம்பாளும் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஹரதத்தருக்கு உபதேசித்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி உருவில் ஹரதத்தரின் உருவம் உள்ளது. இம்மூர்த்தியே சுதர்சனரை ஆட்கொண்டு ஹரதத்தர் என பெயரிட்டு சிவநாமம் தீட்சை செய்தவர். ஒரு செல்வந்தர் தினந்தோறும் அக்னீஸ்வரருக்கு நைவேத்தியம் படைத்து வந்தார். அன்றாடம் அவர் கனவில் இறைவன் தோன்றி அவ்வுணவை உண்பது போல் காட்சி தருவார். ஒரு நாள் அந்த கனவு தோன்றவில்லை. காரணம் புரியாது அவர் விழித்தார். விசாரித்ததில் அன்று அக்னீஸ்வரர் ஹரதத்தரிடம் ஏழை பிராமணர் வடிவில் சென்று கஞ்சியை வாங்கி உண்டதாகவும் அதனால் வயிறு நிரம்பி விட்டதாகவும் செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை என்றும் உணர்ந்தார். இதன் மூலம் ஹரதத்தரின் பெருமையை அறிந்து அச்செல்வர் அவரை நாடி சென்று வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. ஆலயத்தில் ஹரதத்தரின் குடும்பம் ஓர் ஏழை அந்தணனாக வந்த இறைவனின் திருவுருவம் உள்ளன. ஊருக்குள் வரும்போது அரச மரத்தின் எதிரில் கிழக்கு நோக்கி ஹரதத்தர் சிவபூஜை செய்வது போல உள்ள ஹரதத்தர் தனி கோயிலும் இத்தலத்தில் உள்ளது. கோவில் ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டது. பழமையான கோவில். தெற்கு வாசலின் வழியாக உள் வந்தால் உள் மண்டபம் உள்ளது. பிரகாரமாக வலம் வரும்போது மண்டபத்தை அடைந்தால் இடப்பால் விநாயகர் தரிசனம், வலப்பால் காசி விஸ்வநாதர் தரிசனம், அடுத்து அம்பாள் சன்னதி. உள்வாயிலை தாண்டி சுவாமியை சந்திக்க செல்லும் பொழுது இடப்பால் அதாவது வவ்வால் நேர்த்தி மண்டபத்தில் விநாயகர், மயூர சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சந்திரன் சன்னதிகள் உள்ளன. தல மரமாக பலாசு உள்ளது. அதன் கீழ் அக்னீஸ்வரர் லிங்க தரிசனம். அடுத்து மான கஞ்சரர், கலிகாமர் திருவுருவங்கள் உள்ளன. பக்கத்தில் சுரக்காய் பக்தர் என்ற அடியார் மனைவியுடன் காட்சி தருகிறார். பக்தர் ஒருவர் இவ்வூரை சேர்ந்தவர். சுரக்காய் விற்று பிழைத்து வந்தார். அதனால் அவர் பெயர் சுரக்காய் பத்தர் என்றாயிற்று. அவரிடம் ஒரே ஒரு சுரக்காய் தான் எஞ்சி இருந்தது. விதைக்கு ஆகும் என்று அப்படியே வைத்து விட்டார். அந்த நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினனாக வந்து உணவிடுமாறு கேட்க அப்போது செய்வதறியாது திளைத்தார். அதிதிகளுக்கு சுரக்காய் கறிக்கு ஆகாது என்று எண்ணி கலங்கினார். அப்போது இறைவன் அசரீரியாக ஒரு பாதி விதைக்கு ஒரு பாதி கறிக்கு என்று அருளி செய்து ஏற்று அவருக்கு அருள் புரிந்தார் என்றொரு இப்படி ஒரு வரலாறும் அங்கு கூறப்படுகிறது. மகா மண்டபத்தில் பைரவர், சூரியர், சனி பகவான், சந்திரன், நவக்கிரக சன்னதி, 4 சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள நடராஜரை தரிசிக்கத்தக்கவர் அவர். நடராஜர் மூல திருமேனியில் சிவகாமியுடன் சிலாரூபமாக இருப்பது தனிச்சிறப்பும் அழகும் வாய்ந்தது. இம்மூர்த்தியே பராசருக்கு தாண்டவ காட்சி அருளி கொடுத்தவர். இத்தாண்டவம் முத்தி தாண்டவம் எனப்படுகிறது. இம்மண்டபத்திற்கு முத்தி மண்டபம் என்றும் பெயர் உண்டு. வாயிலில் கொடிமரத்தை அடுத்து நந்தி விசேஷமாக சொல்லப்படுகிறது. இக்கல் நந்தி புல் அருந்தியதாக சொல்லப்படும் செய்தி மிகவும் சுவையானது. பிராமணர் ஒருவர் புல்கட்டு ஒன்றை தெரியாமல் போட்டு விட்டதால் அங்கிருந்த பசு கன்று ஒன்று இறந்தது. இதனால் பசு தோஷம் அவருக்கு நேர்ந்தது என்று பிராமணர்கள் ஏழை பிராமணரை தங்களிடமிருந்து விலக்கி வைத்து விட்டார்கள். அவர் செய்வதறியாது ஹரதத்திடம் சென்று முறையிட்டார். இவ்வாறு முறையிடும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லியவாறே சென்றார். அது கேட்ட ஹரதத்தர் பஞ்சாட்சரத்தை சொல்லியதனால்
அப்பாதகம் நீங்கிவிட்டதாக சொன்னார். பிராமணர்கள் அதை ஏற்க தங்களுக்கு நேரடி சான்று தந்து நிரூபிக்குமாறு கூறினர். ஹரதத்தர் உடனே அப்பிராமணரை அழைத்து காவிரியில் நீராடி ஒரு கைப்புல் எடுத்து வந்து அந்த கல் நந்தியிடம் தருமாறு பணித்தார். அப்பிராமணரும் அவ்வாறே செய்து, கல் நந்தி புல் சாப்பிடுமானால் பஞ்சாட்சரத்தால் தோஷம் நீங்கும் என்று சொல்லி புல்லை தர அந்த நந்தியும் உண்டதாக வரலாறு. இந்த நந்தி புல் அருந்தியதால் நாக்கு வெளியில் நீட்டிக் கொண்டிருக்கவில்லை. மூலவர் கிழக்கு நோக்கிய சன்னதி, உற்சவ திருமேதிகள் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ள திருக்கோயிலில் மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி உயர்ந்த பானத்துடன் மனநிறைவான தரிசனம். அம்பாள் சன்னதி திருமணக்கோல காட்சி, நின்ற திருக்கோலம். நாள்தோறும் 6 கால் வழிபாடுகள் இத்திருத்தலத்தில் 1000 திருத்தல கோயிலில் நடக்கின்றன. மகா கும்பாபிஷேகம் 1966 நடந்ததாக தெரிகிறது. மாசி மகத்தில் பெருவிழா ஏகதின விழாவாக கொண்டாடப்படுகிறது. தைத்திங்களில் ஹரதத்தருக்கு காட்சி தந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடிப்பூரம், திருவாதிரை, நவராத்திரி, சிவராத்திரி முதலிய விசேஷங்கள் வெகுவாக கொண்டாடப்படுகின்றன. சோழர் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கல்வெட்டுக்களில் இத்தலம் விருதராஜ பயங்கர வடநாடு நல்லாற்றூர் நாட்டுக்கஞ்சனூர் என்றும் இறைவன் அக்னீஸ்வரம் உடையார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளன. அப்பர் தேவாரம் மூவிலை நற்சூலம் வலனேந்தினானை 3 சுடர் கண்ணானை மூர்த்தி தன்னை நாவலனை நரைவிடை ஒன்று ஏறுவானை 4 வேதம் ஆரங்கம் ஆயினானை நானிலைந்து கந்தானை அமரர் கோவை அயன் திருமால் ஆனானை அனவோன் போற்றும் காவலனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டு உய்ந்தேனே என்றும் ராமலிங்க வள்ளர் கந்தமலர் அஞ்சனூர் செய்தவ தாள பேர் கொண்ட கஞ்சனூர் வாழும் என் கண்மணியே என்றும் இத்தல இறைவன் போற்றப்படுவதை இலக்கியத்தில் காண்கிறோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.